வெல்கம் டு ஜிம்கானா எக்ஸ்ப்ளோரர்ஸ் கைஸ். சன்ரைஸ் பார்க்கறதுக்காக மகாபலிபுரத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மார்னிங்ல எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஜாலியா ஒரு செம்ம இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் இருக்குல்லடா நம்ம இங்கே வந்து ஸோ வந்திருக்கோம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு க்ரௌடு தான் பயங்கர, கூட்டம் ஜாஸ்தி இல்லை. எவ்வளோ ஃபேமிலி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே காலைல கிளம்பி வந்துட்டாங்க சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதாங்க நம்ம சென்னை. நம்ம அக்கா கீழே விழுந்து உட்காந்துருக்காங்க, கரெக்டுக்கிட்டு விழுந்தாங்க. நாமளும் வெயிட் பண்ணுறோம், அலை அடிக்கும் நம்ம மேலே, அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அலை அடிக்கிற மாதிரியே தெரியல. காலையில் நாங்கள் இன்றைக்கி எழுந்த டைமு 3:30 மணிங்க. சென்னைக்கு அந்த பக்கத்துலேருந்து நாங்கள் வரோம், இந்த பக்கத்துலேருந்து இவங்களை கூட்டிகிட்டு இப்போ சென்னை விட்டு வெளியில் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக சூரிய பகவான் வெளில வந்துட்டாருங்க. இப்போதான் வெளில வந்துடுறாரு. நான் தீபி உளுந்த இன்னும் பாதிப்பு பயங்கர சேஃப்டியாக கையோட பேலன்ஸோட இருக்கீங்க. சாம்சங் S25 பெய்டு ப்ரமோஷனா இல்லையா? பாருங்க வந்துருச்சு, ஒரு வழியா வந்துச்சு. டைம் வந்து 7 மணிக்கு. ஓகே, நம்ம வந்து அடுத்து நம்ம கிளம்பலாங்க. டேரெக்டாக பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இதோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பீச்சை ஏன் கெடுக்கிறோம்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக்லேயே இந்த மாதிரி வந்து எல்லாரும் வர இடத்துல வந்து பிடிச்சிருந்தா எப்படிங்க? ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நான் சொல்கிறது யாருன்னா, பிங்க் ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டுருக்காங்கல்ல, அப்படியே பக்கத்துலேயே வந்து பியர் பாட்டில் காலங்கத்தால் வச்சு பிடிக்கிறாங்க. எல்லாமே யாரோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் யாரோ ஒரு பார்த்து எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. மேபி பெட்டர் இந்தியாவுக்காக நான் சொல்கிறேன். பெட்டர் சென்னை, பெட்டர் இந்தியா. நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மரக்கணம் பீச்சுன்னுவாங்க, ஏரின்னு சொல்லுவாங்க. இது மரக்கணம் தான். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாயும் புலி சாங்லாம் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக தண்ணியே இருக்காதுங்க, எப்பயுமே வற்றி இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தண்ணியோட பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு மண்ணெலாம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த சாங் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து இன்னொரு படமும் பண்ணுறோம். படம் பேர் ஞாபகம் இல்லை. பாயும் புலின்னா உங்களுக்கு தெரியும், விஷால் படம் இல்லை, அதில் வந்து ஒரு சாங் மதுரை காளி. ஃபோட்டோ அட்டாச் புரட்சி தளபதி விஷால். அது வந்து ஆக்சுவலாக நடுவில் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துச்சுல. ஆமாம், நடந்து போகலாம். ஜாலியாக தான். ரொம்ப ஆழம் இல்லைல்ல? ஆழம்லாம் இருக்காது, ரொம்ப கம்மி தண்ணி. அங்கே பாருங்க கொக்கோ நிற்கிது பாருங்க, அது கால் அளவு தான் இருக்குது தண்ணி. ரோடு வேற போட்டுட்டு இருக்காங்கல்ல, சூப்பரா. ரொம்ப தூரத்துக்கு போடுறானுங்க. போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த சின்ன பாதை ஒத்தாடி அந்த ரோடு மட்டும், அந்த ஒர்க் மட்டும் சீக்கிரமா முடிச்சாங்கன்னா செம்மையா இருக்கும். சீரியஸா சொல்றேன், அழகா போயிட்டு வரலாம், தைரியமா ஓட்டலாம் இந்த ரோடை. நிறைய பேர் இந்த ரோடு வந்து ரிஸ்கியா இருக்குன்றதுனால திண்டிவனம் வழியாவே பாண்டிச்சேரி போவாங்க பாதி பேர், லைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டுறவங்க. ஸோ ஹாய், நம்ம வந்தாச்சு, பாண்டிச்சேரி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் இருக்கோம். சின்ன பிரேக் எடுத்துருக்கோம், வந்தாச்சு பாண்டிச்சேரி. ஸோ என்னன்றதை உள்ளே உட்காந்து பிளான் பண்ணலாம். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னென்னா கோக்கு, இந்த கேப்பச்சினோ, அது ஐஸ் டீயா, ஐஸ் லைட். ஓகே, நான் வந்து ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணேன். ஹாட் சாக்லேட்டில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்றதுனால ரிட்டர்ன் கொடுக்குற சுச்சுவேஷன் வந்தது. ஸோ இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ தண்ணி வந்து அவங்க கம்மி பண்ணி தரேன்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மேங்கோ ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மகாபலிபுரம் போயிட்டு சன்ரைஸ்லாம் பார்த்து நேராக இங்கே வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், காமாட்சி மெஸ் தாங்க. இது வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. 2-3 பிரான்ச் இருக்குங்க.
அதுக்கு மெயினாக இந்த பிரான்ச் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஹை டிமாண்ட். இப்போ நாங்களே வந்து பேர் கொடுத்துருக்கோம். 20 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock. ஈவன் 20 minutes ஆகுன்றாங்க. அப்படின்னா பார்த்து எவ்வளோ கூட்டம் இருக்கும். உள்ளே போய் நம்ம சாப்பிட்டு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செம்ம பசியில் இருக்கோம். எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ண போகிறோம். முடிச்சுட்டு தான் போகிறோம். ஒரு விருந்தை முடிச்சுட்டு போகிறோம். இங்கே 20 minutes ஆகும். அந்த கேப்பில் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு ஏதாச்சும் பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ் டிஷ் ஏதாச்சும் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? லீ பெட்டேட் ஃப்ளோ. ஆஹா, டெசர்ட்ஸாக இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக பயங்கர டெம்டிங்காக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. croissant. என்னது croissant? இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தோணும்ல. இங்க பாரு, கொரியன் சிக்கன் பர்கர் சொல்லிருக்கேன். அப்புறம் பன்னீர் ஷவர்மா சொல்லிருக்கேன். இதெல்லாம் பார்க்க தான் நல்லா இருக்கு. சாப்பிட சூப்பரா இருக்கும். வெனிலா ரோஸ் ராஸ்பெரி கேரமல் மூஸ் செமையா இருக்கும். மூஸ் தான். திரும்ப இப்போ நீங்க இதெல்லாம் சாப்பிட்டா அங்க போய் சாப்பிட முடியாது. இது டெசர்ட்ஸ் வந்து சாப்பிடுவோம். ஆக்சுவலாக பின்னாடி பாருங்க, நாங்கள் வந்துட்டு ஒரு 20 minutes வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே வரோம். செம்ம கூட்டங்க இன்னைக்கு. கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எப்படின்னு ஒரு பிளேட் பண்ணிட்டா எக் ரெடி பண்றாங்க. ஓகே 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 ஓகே. ப்ரான் மிக்ஸா இருக்கு. ஆமா, இங்க ரைஸ் வந்து லிமிட்டடா அன்லிமிட்டடா? இது வந்து லிமிட்டட் ரைஸ். சரி ஓகே. பாருங்க, ப்ரான் மீல்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரான் மீல்ஸு, அதுக்கு வந்து பொரியல், கூட்டு, பொரியல், தயிர், இது சைடிஷ் ப்ரான் கிரேவி, ப்ரான் தொக்கு. ஆர்டர் பண்ணியா? இதுதான் மீல்ஸ். ப்ரான் மீல் காம்போல இதுதான் மெயினே. ப்ரான் கிரேவி, இது வந்து ப்ரான் குழம்பு. ரசமா இல்லை, குழம்பு. ப்ரான் குழம்பு, இது வந்து தொக்குங்க. இது வந்து இது போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இப்போ ப்ரான் தொக்கு எடுக்க போகிறோம். அப்படியே சாப்பாடில் எடுத்து போட்டு சுடன்னு இருக்குங்க. இருக்கிற பசியில் பாருங்க, ப்ரான் வேற இருக்கு. பாருங்க, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. ப்ரான் வந்து நல்லா ரப்பர் மாதிரி இருக்குது. இப்போ வந்து பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு பைட் போட போகிறாரு. இந்த இடத்துல வந்து பிரியாணி தான் ஃபேமஸ். பிரியாணி மீல்ஸ். நான் பிரியாணி ஃபேன்றதுனால ஃபஸ்ட்டு பிரியாணி நான் ட்ரை பண்ணிப்பேன். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா பிரியாணி? ட்ரை பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக தலப்பாக்கட்டிலாம் ஒன்றுமே இல்லை. தலப்பாக்கட்டி ஒன்றுமே இல்லை. பிரியாணி சூப்பராக இருக்கு. தலப்பாக்கட்டிலாம் ஒன்றுமே இல்லை. இது கொடுக்குறது கீழே சம்பாவா? கீழே எக்ஸ்ட்ரா ஒர்த்து. நான் மோஸ்ட்லி சென்னையில் இருக்க எல்லா பிரியாணியுமே ட்ரை பண்ணுவேன். தலப்பாக்கட்டிலாம் ஒன்றுமே இல்லை. நான் பொதுவாக இந்த தலைவராட்டி வந்து லோக்கல் கல்லில் வாங்கி சாப்பிட்றேன், நல்லா இருக்கும். பட் ஆனால் இது ஒரு அந்த பாஸ்மதி ரைஸ்க்கும் ஒரு கீ மாதிரியோ கீ லைட்டாக ஊற்றிட்டாங்க. கீ இருக்கு, கீ. பட் ஆனால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக பயங்கரமாக கேரி பண்ணி நம்ம வந்து கிரேவி போட்டு சாப்பிடலாம். கிரேவி கூட கூட்டியும் வச்சுட்டு அப்புறம் ஒரு வாங்கி வச்சு ஃபிஷ்ஷு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கிரேவி வேற லெவல். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரான் இது இருக்குது பாருங்க. இது பார்க்க தான் அப்படி சரண்டாக இருக்கும், ஆனால் வேறு லெவல் டேஸ்ட் அது. நல்ல பாருங்க, வெஜிடேரியன் வந்தவன் நான்வெஜ் போட்டு பரட்டுறான். கோபி 65 நான் அப்படி வச்சேன். சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு சாப்பாடு. புரியலையா? அவன் வெஜிடேரியனுங்க, அவளுக்கு தெரியாது, அருமை தெரியும். நாங்களாம் நான் வெஜிடேரியன்.
அடுத்த டிஷ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் கோபி வந்துருக்கு. இந்த கடைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டிஷ்ஷு. 100ல் ஒரு 10% தான் ஆர்டர் பண்ணுவாங்க கோபி. அதுவும் நல்லா இருக்கா? சிக்கன் லாலிபாப் எப்படி இருக்குமா? சூடாக இருக்கு. அப்படியே அண்ணன் வந்து கேட்டு போகிறாரு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நெத்திலி 65 வந்து சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்படி இருக்குமா? நான் நெத்திலே சாப்பிட மாட்டேங்க. செம்மையாக இருக்கும்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். லாலிபாப் நெத்திலி ட்ரை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இளநீர் பாயசத்துக்கு வந்திருக்கோம். பீடா எப்படி ஓப்பன் பண்ண தெரியாத முடிச்சுட்டு பிரியாணி கறி சாப்பாடுக்கு அடுத்து சாப்பிட்ற மஸ்ட் டிஷ்ஷு இந்த இளநீர் பாயசம் சொல்ல. ரீசெண்ட் டேஸாக எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. வேறு லெவல் சாப்பாடு ராமன் பேர். அது ஒரு தெலுங்கு யூடியூபராக ஒரு சார்ஜ் பண்ணுறதா தெரியல. जंपर में बम्पर நல்லா சாப்பிட்டு வீடியோ போட்டு ஜம்பர் மே பம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வந்துச்சு. பில்லு என் கையில் இருக்குது. சும்மா கெஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீ சொல்லு தீபி எவ்வளோ? 3. நீ 2500. நீ பார்த்து ஓகே. ஆக்சுவலாக ரெண்டுமே இல்லை, கம்மி தான். 1700. நான் உங்களுக்கு நம்ம என்ன சாப்பிட்டோன்றது மட்டும் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்தால் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் லாலிபாப்பு, எக் பிரியாணி, இளநீர் பாயாசம் 2, கோபி 65, ஐஸ் பீடா, நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை, ப்ளைன் பிரியாணி, அப்புறம் ப்ரான் குழம்பு மீன். இது எல்லாமே சாப்பிட்டு 1700. ஓகே தான், ரீசனபிள். இப்போ ஃபைனல் டச்சாக பீடா போட்டுறாரு. அந்த பீடா பேர் ஐஸ் பீடா. அது ஐஸ் பீடா கிடையாது, ஆனால் உண்மையாக ஸ்வீட் பீடா. எனக்கு பீடா தான் பிடிக்காது. இதுதாங்க கிராஃப்ட் பஜாரு. இந்த ஒயிட் டவுனுக்குள்ளார தான் இருக்குது. இது ஃப்ரெஞ்ச் காலனிக்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பேக் லேடிஸ் ஐட்டம் இல்லை. இந்த ஃப்ரெஞ்ச் காலனில் எக்கச்சக்க ஷூட்டிங் பண்ணுறாங்க. இந்த ரோட்டு நடுவில் நிறைய இடத்துல டான்ஸ்லாம் ஆடி. ஸோ இது எல்லாமே இந்த கேர்ள்ஸோட இந்த ஆக்சசரிஸு எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்க கத்தியெல்லாம் கட்டையில் பண்ணியிருக்காங்க. கட்டை கத்தி, வில்லம்பு. சவுண்டு கேட்குது பாருடா. இங்கே பாருங்க அந்த இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, என்ன இது பேர்? இல்லை இது பேர் ஒன்று சொல்லுவாங்க. ட்ரீம் கேச்சர். அதான் அது வந்து இதில் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்துல வீட்ல மணி அடிக்கிறது இருக்கும்ல, இங்கே பாருங்க. அது ட்ரீம் கேச்சர் கிடையாது. இல்ல ட்ரீம் கேச்சர் வந்து இது வுட்ல இருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வாங்க பாருங்க இதெல்லாம் இருக்குடா. அந்த இது கன் மாதிரி இங்கே பாருங்க. இதெல்லாம் நான் அந்த கேமில் விளையாடிருக்கோம் நாங்கள். இதை எடுத்து இதில் லாக் பண்ணிட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சல்லுன்னு போகுங்க. இதெல்லாம் பார்த்துருக்கியாடா? கேமில் விளையாடுவோங்க பார்த்தீங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் கழுத்தில் கத்தி வரும். அதை நம்ம எப்படி எஸ்கேப் வரோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிடும். வாங்கி நம்ம யாசுக்கு வாங்கி என்ன பண்ணுவாங்க? இது அமுக்குனா சுடும். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஸோ பாருங்க சைட்ல எல்லாம் பாருங்க, கடையெல்லாம் பாருங்க இருக்கு. மெயினாக இது வந்து சவுண்ட் வருது, உடன்ல சவுண்ட் வருது. ஷாப்பிங் பண்றது தான் இல்லைன்னு நான் இப்படி போயும் போகலாம். ஐ லவ் பாண்டி வாங்கலாமா? ஃப்ரிட்ஜ் மேன் சாரி நான் வந்திருக்கேன். வாங்கிக்கோ. ஞாபகம் இந்த மாதிரி அதாவது ஊருக்கு வந்தால் வாங்கணுங்க. அது ஃபாரினோ யூரினோ அது எங்கே வந்தாலும் நம்மளுக்கு வந்து வாங்காது நல்லது. வாங்கிடுறியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெயினில் வாங்கியிருக்கேன், லாஸ் வேகாஸில் வாங்கியிருக்கேன். பட் நிறைய கண்ட்ரி போனதில் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். ஆமாம், வாசல்லலாம் ஆடி இருக்கும். செம்ம வெயிலாக இருக்கும்.
இங்கே அந்த பார்க்கில் கூட ஆடி இருக்கும். அதனால இந்த இடத்துக்கு நம்ம காலையில வரல. போகலாம், அங்கே போகலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா லீ கெஃபேக்கு தாங்க வந்திருக்கோம். நீங்கள் இந்த இடம் பார்த்துருப்பீங்க, ராக் பீச் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க, ஒரு செம்ம கெஃபே சொல்லியிருக்காங்க. மேலே வந்து டெரஸ் வியூவோட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல ரேட்டிங்கும் இருந்துச்சு, போய் காட்டினா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும்னு நினச்சோம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உள்ளே போகிறோம். மேலே இருக்கா டைம் இல்லை. இது வந்து எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க. ஸோ யாரும் நம்ம டேபிளுக்குலாம் வரமாட்டாங்க, நம்மளே ஆர்டர் பண்ணி நம்மளே போய் உட்காரோம். ஸோ அங்கே இருக்க கேஷ் கவுண்டர், இங்கே வந்து கலெக்ட் பண்ணுற இடம் நினைக்கிறேன். ஆப்பிள் இது சொல்லியிருக்கோம், அப்புறம் லைம் சோடா ஒன்று சொல்லியிருக்கோம், கேப்பச்சினோ, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில். ஆமாம். அது அது என்ன பேர்? வேற வாங்குனேன். பையனா அது இப்போ சாக்கு பையா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பையனா நான் ஏதோ பையில போட்டு தருவாங்க, மஞ்சள் பையில போட்டு தருவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. செல்ஃப் சர்வீஸ் தான், அங்கே ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பில்லை கொடுத்துட்டு வாங்கிக்கணும். பாருங்க, இதுதான் அந்த பையா, சாக்கு பை. நம்மளுக்கு லைம் சோடா, ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட். கேப்பச்சினோ. ஓகே, கேப்பச்சினோ. இப்போ நம்ம ஒரு டேபிள் பார்க்க போகிறோம், வியூ தெரியுற மாதிரி ஒரு டேபிள் போடிங்க பார்ப்போம். நமக்குன்னு ஒரு இடம் காலியாக இருக்கு, அவ்வளோதான். பிடிச்சாச்சுங்க ஒரு பீச் வியூவில். சொல்கிறான் ஓகேங்க, எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ வந்து முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கெஃபே வந்து நல்லா தான் இருக்குது. வந்து நம்ம ரத்னா கெஃபே எப்படி ஓல்டு டெக்னிக்கில் இருக்குமோ அது மாதிரி ஒரு ஓல்டு டெக்னிக் தான். லைக் வந்து கேஷ் கவுண்டர் தனியாக இருக்குது. ஸோ அது உள்ள ரத்னா கெஃபே நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இன்டீரியர் இருக்குது, அதனால் சொன்னேன். மற்றபடி ஓகே தாங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேலே லாக் பண்ணியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி, இல்லைனா மேலே போய் அழகான வியூவில் எடுத்துருவாங்க. ஆனால் இன்னொரு அது நல்ல விஷயம் என்னென்னா மொட்டை வெயில் அடிக்குது, மேலே உட்காந்து தான் பார்த்துவோங்க. ஒரு 6 o'clock மேலெலாம் நல்லாயிருக்கு வியூ. இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணிட்டேன் தலையாடிடுங்க. அப்போதான் ஷேர் பண்ணுறேங்க, பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் போகிறது எடுக்கிறது எல்லாமே அதுக்காக தான். ஸோ உங்களோட இதுவுமே சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த பிளேஸ் பார்க்கணுன்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, இல்லை இந்த பிளேஸ் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பிளேஸ் போங்க ப்ரோ, அந்த பிளேஸ் போங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்டில் தட் see you இன்னொரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம்.